அன்பார்ந்த நேயர்களே, இந்த தீநீர் தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். நேயர்களே, தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் முதலில் தென்னம்பூவை சேர்க்கவும். அடுத்ததாக அவுரி இலை ஒரு தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக மிளகை இடித்து சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். நேயர்களே, இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இந்த தீநீரை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். நேயர்களே, இந்த தேநீர் தயாராகிவிட்டது. நரம்பு சிலந்தி பாதிப்புடையவர்களுக்கு கட்டி வீக்கம் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் அதிக வலி இருக்கும். அந்த நரம்பு சிலந்தி வந்த இடத்தில் சிறு சிறு கொப்பளங்கள் காணப்படும். சிலருக்கு நீர் கசிந்து கொண்டிருக்கும். இந்த பாதிப்பை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த தீநீரானது அதிக அளவில் பயன்படுகிறது. அன்பார்ந்த நேயர்களே, நரம்பு சிலந்தி வந்து பாதிப்புடையவர்கள் இந்த தீநீரில் உள்ள தென்னம்பூ மற்றும் அவுரி இலையை நன்றாக மென்று சாப்பிட்டுவிட்டு இந்த தீநீரை குடிக்கும்போது இரத்தத்தில் உள்ள மாசுகள் நீங்கிவிடும். அதை போல தோல் பகுதியில் உள்ள நரம்பு சிலந்தியானது வெளியேறிவிடும். கட்டி வீக்கம் இருந்தாலும் சரியாகும். சிறு சிறு கொப்பளங்கள் இருந்தாலும் சரியாகும். அன்பார்ந்த நேயர்களே, நரம்பு சிலந்தி வந்து பாதிப்படைந்தவர்கள் இந்த தீநீரை வாரத்திற்கு 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது நரம்பு சிலந்தி பாதிப்பானது படிப்படியாக குறைந்துவிடும். அன்பார்ந்த நேயர்களே, நரம்பு சிலந்தி பாதிப்புடையவர்கள் இந்த தீநீரை சாப்பிட்டு பயனடையுமாறு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய், வெள்ளை வெங்காயம், சாமை அரிசி, மிளகு, ஜீரகம், இந்துப்பு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு கஞ்சி தயார் செய்ய போகின்றோம். இந்த கஞ்சி தயார் செய்வதற்கு முன்பாக நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நெல்லிக்காயின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். நெல்லிக்காய் மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படக்கூடியது. அதே போல இரத்தத்தில் அதிகமாக உள்ள உப்பு படிவங்களை கரைத்து சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடியவை. சிறுநீரக மண்டலத்தில் உள்ள உப்பு படிவங்களை கரைப்பதற்கும் சிறுநீர் நன்றாக வெளியேறுவதற்கும் நெல்லிக்காயில் உள்ள உயிர் சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. அதை போல நரம்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. ஒரு சிலருக்கு நரம்பில் பாதிப்படைந்து அதன் காரணமாக சிறுநீர் கழிக்க முடியாமல் திணறுவார்கள். இதன் காரணமாக அந்த சிறுநீர் அடர்த்தி அதிகமாகி உப்பு படிவங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அவ்வாறு நிகழாமல் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி சிறுநீரக மண்டலத்தில் உப்பு படிவங்கள் வராமல் இருப்பதற்கு நெல்லிக்காயில் உள்ள உயிர் சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. நெல்லிக்காயானது சிறுநீரக மண்டலத்தை பாதுகாப்பதற்கும்
இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் சிறுநீரக மண்டலத்தில் உள்ள கற்களை கரைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுவதால் நெல்லிக்காயையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெள்ளை வெங்காயம். வயிற்று வலி அதிகமாக இருக்கும்போது வெள்ளை வெங்காயத்தை நெய்யில் வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டுவிட்டு குளிர்ந்த நீர் குடிக்கும்போது வயிற்று வலி உடனடியாக நின்றுவிடும். முக்கியமாக சிறுநீரக மண்டலத்தில் கல் தோன்றிவிட்டால் வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அந்த வலியை போக்குவதற்கும் சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள உப்பு படிவங்களை கரைத்து வெளியேற்றுவதற்கும் வெள்ளை வெங்காயத்தில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. முக்கியமாக கோடை காலத்தில் உடல் உஷ்ணம் அதிகமாகி வயிற்று வலி, நீர் சுருக்கு, சிறுநீர் தாரையில் எரிச்சல், இரத்தம் வடிதல் போன்ற பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. இவற்றையும் சரி செய்யக்கூடியது இந்த வெள்ளை வெங்காயம். வெள்ளை வெங்காயத்தை இடித்து சாறு எடுத்து ஒரு தேக்கரண்டி வெள்ளை வெங்காய சாறு, ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு, 1/4 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை, இவை மூன்றையும் ஒன்றாக கலந்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள உப்பு படிவங்களை கரைத்து வெளியேற்றும். அது மட்டுமல்லாமல் அந்த கல் தோன்றினால் என்னென்ன பாதிப்புகள் வருமோ அந்த பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. முக்கியமாக சிறுநீரக மண்டலத்தில் அதிகப்படியாக படிந்துள்ள உப்பு படிவங்களை கரைப்பதற்கும் அந்த படிவத்தால் வரக்கூடிய உடல் வலியை போக்குவதற்கும் வெள்ளை வெங்காயத்துள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுவதால் வெள்ளை வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக சாமை அரிசி. இந்த சாமை அரிசியானது உடலுக்கு ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படுகிறது. அதை போல உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை வெளியேற்றி நல்ல கொழுப்பை உருவாக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. சிறுநீரக மண்டலத்தில் கால்சியம் ஆக்சலேட் மற்றும் கால்சியம் பாஸ்பேட் போன்ற உப்புகளால் கற்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள இந்த உப்புகளை சமன் செய்வதற்கும் சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள கற்களை கரைப்பதற்கும் சாமை அரிசி அதிக அளவில் பயன்படுகிறது. அதே போல சிறுநீரக மண்டலத்தில் கல் தோன்றிவிட்டால் உடல் அசதி அதிகமாக இருக்கும், கைகால் வலி இருக்கும், எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முடியாமல் கஷ்டப்படுவார்கள். இவற்றையெல்லாம் போக்குவதற்கு சாமை அரிசியில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் பயன்படுகின்றன. வெள்ளை வெங்காயம், நெல்லிக்காய், மிளகு, ஜீரகம் இவற்றையெல்லாம் சாமை அரிசியோடு சேர்த்து கஞ்சியாக தயார் செய்து சாப்பிடும்போது சிறுநீர் நன்றாக வெளியேறும். அதை போல சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள உப்பு படிவங்கள் கரைந்து வெளியேறும். இங்கே சிறுநீரக மண்டலத்தை பாதுகாப்பதற்கும் உடல் வலியை போக்குவதற்கும் சாமை அரிசி அதிக அளவில் பயன்படுவதால் சாமை அரிசியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மிளகு. மிளகு ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படக்கூடியவை. இரத்தத்தில் அதிகப்படியாக கலந்துள்ள உப்புகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு அதிக அளவில் பயன்படுகிறது. அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஜீரகம். நம் உடலை சீராக வைத்துக் கொள்வதற்கும் சிறுநீரக மண்டலத்தை சீராக்குவதற்கும் ஜீரகத்தில் உள்ள சத்துக்கள் அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியவை. முக்கியமாக சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள உப்பு படிவங்களை கரைப்பதற்கும் உப்பு படிவங்கள் படிந்தால் உடல் வலி, கைகால் வலி, வயிற்று வலி போன்ற பாதிப்புகள் வரக்கூடும். அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கும் ஜீரகம் அதிக அளவில் பயன்படுவதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் இந்துப்பு. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய பாக்கெட்டில் தயார் செய்து விற்கக்கூடிய வெள்ளை உப்பானது அதிக அளவு கெடுதலை கொடுக்கக்கூடியது. நம் உடலுக்கு பல வகையில் கெடுதலை கொடுக்கக்கூடிய அளவில் தயார் செய்யப்படுகின்றன. அந்த உப்புகளை தவிர்த்து இந்து உப்பை நம் சமையலில் பயன்படுத்தும் போது எந்தவித பாதிப்பும் வராது. இந்த கஞ்சியோடு சிறிதளவு சுவைக்காக இந்துப்பையும் சேர்த்து சாப்பிடும்போது இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள உப்பு படிவங்களை கரைத்து வெளியேற்றும். அதை போல உடல் அசதி, உடல் களைப்பு, இரத்த அழுத்தம் இவற்றையும் சரி செய்யும். இந்த பொருட்களை கொண்டு ஒரு கஞ்சி தயார் செய்ய போகின்றோம்.